Hello everyone, welcome to my channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெங்காயக்கோஸ். கடாய் சூடாக இருக்குது. தேவைக்கேற்ப எண்ணெய், இது 2 ஸ்பூன் எண்ணெய் போதும். இதுக்கு தேவையானது பெரிய வெங்காயம் பிரியாணி கட்டில் தான் கட் பண்ணணும். தக்காளி ஒரு பழம், 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, இதுதான் காய். அரைக்க வேண்டிய மசாலா தேங்காய், பொட்டுக்கடலை, சோம்பு, சீரகம், கிராம்பு, பாதாம், அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள். இப்போ இது தாளிக்கிறது என்னென்னு பார்ப்போமா. இதில் வந்துட்டு ஒரு பட்டை, 2 பூவு, அன்னாசிப்பூ, கல்பாசி, கடுகு பொரிஞ்சிட்டு உளுந்து, சோம்பு, கொஞ்சோண்டு சோம்பு, கொஞ்சம் சீரகம், இதுதான் தேவைக்கேற்ப தாளிக்கிறது. இதுதான் கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சம் கலர் சேஞ்சஸ் ஆகணும். பொன்னிறமாக வந்ததுக்கு பிறகு நம்ம தக்காளி போட்டுக்கலாம். இப்போ நம்ம அதுக்கு தேவையானது இப்போ வந்து மசாலா நம்ம இப்போ காட்டினோம்ல, அது இப்போ அரைக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், இவ்வளோ மிளகாய் பொடி போட்டால் போதும். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் உரப்பு வேணுங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். நாங்கள் இவ்வளோ தான் உரப்பு சாப்பிடுவோம். இது வந்து 3 பேர் சாப்பிட்ற அளவு இந்த மசாலா நான் காட்டினது. இதில் ஒரே ஒரு கிராம்பு சேர்க்கணும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி போட போகிறோம். தக்காளி போட்ட பிறகு இதில் வந்து நான் மசாலா வந்துட்டு ஒன்று சொல்லலை. என்னென்னா எங்களுக்கு வந்து இது கசகசா பிடிக்காது, அதனால் நாங்கள் போடலை. இது பாதாமுக்கு பதிலாக கசகசா போடுறது. கசகசாவுக்கு பிடிக்குங்கிறவங்க கசகசா வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். அது நல்லா திக்கு கொடுக்கும். எங்களுக்கு அந்த சில சமயம் நைஸாக அரைக்காது, அந்த டேஸ்ட்டு பிடிக்கல. அதனால பாதாம் எடுத்துருக்கோம். பாதாம் விருப்பம் இல்லை அப்படின்னா முந்திரி, இந்த மாதிரி 5 முந்திரி போட்டுக்கலாம். இது தண்ணி ஊற்றி நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றிக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு போடுறேன். நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும். பார்த்தீங்களா, தக்காளி நல்லா மசிஞ்சிருக்கு. உப்பு போட்டதுக்கப்புறம் மூடி வச்சுருந்தேன். நல்லா மசிஞ்சோன்னே நீங்கள் மசாலா அரைச்சி வச்சுருந்த மசாலையை ஊற்றலாம். தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றணும். நீங்கள் உங்களுக்கு ஊற்றிக்கிற பக்குவம் நான் காட்டுறேன்.
ஜார் குழம்பு கொஞ்சம் அலசி ஊற்றணும். கொஞ்சம் திக்காக இருக்கும். இந்த பொட்டுக்கடலை பாதாம் எல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் அலசி 4 to 5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிட்டு நல்லா நுர கூட்டி வந்தோடனே நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் அடக்கி வச்சு ஒரு 5 நிமிஷம் 5 to 8 நிமிஷம் அடக்கி வைங்க. நுர வர்றதை பார்ப்போம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். இன்னும் மேலே எலும்பி வரணும். மேலே எலும்பி வந்தால் வருது பாருங்க. இந்த மாதிரி வரையில் இப்போ அடக்கி வச்சு 5 to 8 நிமிஷம் சிம்லே வச்சுட்டா போதும். அந்த மிளகா வாசனை போயிடும். போனதுக்கப்புறம் நம்ம தோசைக்கு, இட்லி, சப்பாத்தி இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்லாம். இது சூப்பர் சைட் டிஷ்ஷு. எமர்ஜென்சிக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்காய் இல்லாமல், தேங்காயை தவிர மசாலா வந்துட்டு எல்லாமே நம்ம அரைக்கலாம். அது ஒரு டைப் வெங்காயக்கோஸ், இது ஒரு டைப் வெங்காயக்கோஸ். ஏன் இதுக்கு பேர் கோஸுன்னு வந்துச்சுன்னா, நைஸாக தின் லேயராக கேபேஜ் மாதிரி இருக்கும்ல, அதனால தான் இதுக்கு பேர் வந்து வெங்காயக்கோஸுன்னு பேர் வச்சது. இது வந்து காரைக்குடி ஸ்பெஷல். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டின்னருக்கெலாம் வச்சு சாப்பிடுவோம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். டக்குன்னு யாராவது வந்துட்டாங்க, சைட் டிஷ் பத்தலைன்னா இதை வச்சுக்கலாம். 10-15 மினிட்ஸ்க்குள்ளே இந்த வேலையே முடிஞ்சிடும். ரொம்ப ஈஸி. இன்ஸ்டண்ட்டாக யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா தோசை, இட்லி, தோசை, சப்பாத்திக்கு இது டக்குன்னு முடியும். தால் தேவையில்லை, வெஜிடபிள் தேவையில்லை, மற்ற தால் தேவையில்லை. தேங்க்யூ.